எக்ஸாம்பிள் 1.13ல் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, முதல்ல இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். -2/6/3 11 இல்லையா, 11. இதனது -4/5/22. இது எவ்வளோ? 11 × 22 11 × 22 20. 11 × 2 22 22 + 6 28. இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா. 11 × 2 22 + 6 28 டிவைடட் பை இன்னது கீழே இருக்குது 11. அப்புறம் இங்கே பாருங்கள், 22 × 4 எவ்வளோ? 88. 88 + 5 டிவைடட் பை 22. இது மைனஸ் அப்படியே இருக்குது, மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 93/22 மைனஸ். இப்போ எதுலேருந்து எதை கழிக்க சொல்கிறாங்க? இதை கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இதிலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போது -93 டிவைடட் பை 22 -28/11. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போது -93 + 28 11 22. சரிங்களா. அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேறையாக இருக்குதுல்ல. அப்போ நான் ஒன்றா மாற்றினா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம்மு எத்தனை என்ன வரும் பாருங்கள். 2 11 எடுத்தால் 1 2 × 11 22. இப்போ இந்த 22-வை ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். 22 டிவைடட் பை 22 இன்ட்டு -93 டிவைடட் பை 22 ப்ளஸ் அடுத்த ஃப்ராக்ஷன் இல்லையா 22/22 இன்ட்டு 28/11. 2 11s are 22 1 இல்லையா. மிச்சம் என்ன இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ ஈஸியாக மேலே இருக்கிறத ஆப்ரேட் பண்ணலாம். 1 × 93 -93 ப்ளஸ் 2 × 28 56 டிவைடட் பை 22. 22 இருக்கிறதுனால நான் ஓவராலாக போட்டுக்கிறேன். இப்போ 93ல் 56 போச்சுன்னா எவ்வளோ பாருங்கள், 13. அப்போ இது 8 ஆகிடும். 7 3 இப்போ 37/22. மைனஸ் இருக்குது இல்லையா பெரிய நம்பரு, அப்போது மைனஸ். அடுத்த நம்பரு எக்ஸாம்பிள் 1.14ல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 5 × 7 35 8 × 3 24. இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு. சரி, மிக்சட் ஃப்ராக்ஷனாக அது உங்கள் இஷ்டம். எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி மாற்றிங்க. சரிங்களா. இதில் எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணுங்க. இதில் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. மேலே கீழே கேன்சல் பண்ண முடியாதனால நான் டேட்டா மல்டிப்ளை பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. செகண்ட் சம் அதுதான். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். சரியா, ப்ளஸ்ஸு. இதை கீழே 1 போட்டுங்க. எப்போவுமே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1. சரியா. இதனால் இது ஏன் நம்ம போடுறதில்ல, ஒவ்வொரு நம்பர் எழுதும் போதும் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன்னால் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்பட போகிறதில்ல. ஓகேவா, அதனால் எழுதலை. இப்போ 2னா எழுதுவோம். ஏன் எழுதோம்னா இது ஒரிஜினாலிட்டி போயிடும். இங்கே 2னா எழுதுவோம். ஏன் எழுதுவோம்னா ஒரிஜினாலிட்டி போயிடும். 1னா ஒரிஜினாலிட்டி போகாதனால நம்ம 1 போடுறதில்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 1 போட்டுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 × 4 6 12 24 24 -11 × 1 -11.